உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா சற்று நேரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு காணப்படுது? என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? அதாவது உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தினுடைய ஆண்டு பெருவிழா இன்று மாலை சுமார் ஒரு 6 மணி அளவில் கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. திருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, இதே போல வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய புதிய நேர்த்திக் கடன்களுக்காகவும் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நேர்த்திக் கடன்களுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் மாதாவை அவர்கள் மனமுருகி வழிபடும் வகையில கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் தொலைதூர மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக வந்தக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையானது அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் அந்த பேராலய முகப்பு, கடற்கரை சாலை, ஆரிய நாட்டு தெரு, அதே போல கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருப்பதால் பக்தர்களின் கூட்டம் நிற்கக்கூட இடமில்லாமல் அலைமோதுகிறது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பொது சுகாதாரத்துறை சார்பாகவும் கிட்டத்தட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமேயானால் உணவு, குடிநீர், அடிப்படை வசதிகள், கழிவறை உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல வேளாங்கண்ணி பேரூராட்சி சார்பாகவும் ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள், மாவட்ட காவல்துறை சார்பாக கிட்டத்தட்ட 3250 போலீசார் திருச்சி மண்டல ஐஜி தலைமையில கிட்டத்தட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழக மாணவர்களுடைய அந்த நுண்ணறிவு செயல்திறன் என்று சொல்லக்கூடிய ஏஐ வடிவமைப்பில் கூட்டத்தில் பக்தர்களோடு அதாவது திருடர்கள் உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்கள் வந்தால் அவர்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய அந்த அதிநவீன ஏஐ கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கண்காணிப்பு பணிகளாக நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதலாக 350 சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு வேளாங்கண்ணி நகரமே காவல்துறையினுடைய பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த இருந்த போதிலும் அந்த மாலை 6 மணிக்கு அந்த கொடியானது அந்த தேவாலயத்தில் ஏற இருப்பதால் பக்தர்கள் அந்த கூட்டத்தையும் கடுமையாக அடிக்கப்படும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் மாதாவை வழிபடுவதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு வேளாங்கண்ணி பேராலயத்தின் முன்பு குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.